ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பிரேட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வண்டியில் இருக்க இந்த டெயில்கேட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் என்ன இருக்குது, அண்ட் அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் டெயில்கேட்டுக்கு செப்பரேட்டாக வண்டிக்குள்ளே பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. நமக்கு ரிமோட்டில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டில் இருக்க இந்த பட்டனும் பார்த்தீங்க அப்படின்னா டெயில்கேட் வந்து ஓப்பன் கிடையாது, டெயில்கேட் அன்லாக். நம்ம செடான்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூட் வந்து ஓப்பன் ஆகி நிற்கும். பட் நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் டெயில்கேட் வந்து அன்லாக் தான் ஆகும், ஓப்பன் ஆகாது. இந்த அன்லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டெயில்கேட் வந்து அன்லாக் தான் ஆகும். நம்ம செடான் மாதிரி ஓப்பன் ஆகிலாம் நிற்காது. சரியா? இப்போ வண்டி வந்து லாக் கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு வாட்டி பிளிங்க் ஆகி நமக்கு இண்டிகேட் பண்ணும் லாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ டெயில்கேட்டை மட்டும் நம்ம அன்லாக் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர்ஸ் 3 வாட்டி பிளிங்க் ஆகும். விச் மீன்ஸ் டெயில்கேட் மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டெயில்கேட் மட்டும் ஓப்பனில் இருக்குது. அட் த சேம் டைம் வேறு எந்த டோர்ஸும் வந்து ஓப்பனில் இருக்காது. இந்த டெயில்கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஓப்பனாக இருக்காது. ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 45 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டைமர் வச்சு அன்லாக் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போது ஒரு 45 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி அது வரைக்கும் வண்டி வந்து மல்டிபிள் டைம்ஸ் இதை வந்து லாக் அன்லாக் பண்ண அலோவ் பண்ணும். ஓகேவா? எப்போ இது வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் கிராஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் இது டோட்டலாக லாக் ஆகிடும். இப்போது அது வரைக்கும் நம்ம வந்து அன்லாக் பண்ணலாம். எத்தனை வாட்டி வேணாலும் லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் சாவியை மட்டும் உள்ளே மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி லாக் ஆகிடும். ஸோ அது மட்டும்தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ண ஒரு விஷயம். இப்போ 45 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்களா வண்டி வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்த்தீங்களா, ஸோ இப்போ டோட்டலாக வண்டி லாக்கில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு சூப்பரான செக்யூரிட்டி ஃபீச்சரும் கூட. இது எப்படி நம்ம வந்து பத்திரமா மெயின்டைன் பண்ணிக்கிறதுன்றது பார்க்கணும். ரீசன் என்னென்னா, பட் எக்ஸ்யூவியில் இந்த அன்லாக் பண்ணுற பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டன் வந்து அடிக்கடி வந்து நமக்கு டேமேஜும் ஆகிடும். அது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ப்ரெஸ் பண்ணி இதுலேயே இழுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி இழுக்கும்போது அந்த பட்டன் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் பிடிச்சி தான் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த பட்டன்லேயே நம்ம பிடிச்சி ஓப்பன் பண்ணும்போது அந்த பட்டன் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எமர்ஜென்சியில் வந்து நம்ம அந்த ரோப்பை புல் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நம்ம வண்டியில் அந்த ரோப்பும் இல்லை, பிஞ்சிருச்சு. ஸோ இந்த பட்டனை மட்டும்தான் நம்ம வந்து நம்பி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பட்டனை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.